ராகு திசையில சந்திரமுத்தி நடந்தா ஒரு நல்ல பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பலன்? ஜாதக ரீதியாவே ராகு திசையில சந்திரமுத்தி நடந்தா சந்திரன் என்பது தாயார், ராகு என்பது சர்ப்பம். இந்த சந்திரனும் ராகும் எங்க சேர்ந்திருக்குதுன்னு கேட்டா, நாம யாரு ஜாதத்துல எல்லாம் சந்திரனும் ராகும் சேர்ந்திருக்கோ அவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அப்ப இது எல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த சர்ப்ப வழிபாடுன்னு ஒரு பேர் வந்தது. எப்பவுமே சர்ப்ப வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா, வாழைத்தோட்டம் கோயில் எங்கேயாவது இருக்கும், அந்த கோயில மண்ணை எடுத்து வச்சுட்டாங்கன்னா அந்த மண்ணை எடுத்து நெத்தியில வச்சா அந்த சர்ப்ப அந்த புத்துக்கண்ணுடைய மண்ணுக்கு ஒரு பவர் உண்டு. இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அரிப்பு, சிரங்கு, சொறி இதெல்லாம் வரும். இந்த சர்ப்பங்கள் இருந்த இடம் வாழைத்தோட்டம் கோயிலுன்னு ஒரு சக்தி இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற மண் எடுத்து பூசினாங்கன்னா சரியாயிரும். அதனால சந்திரனும் ராகும் சேரும் போது ஜாதகத்தில் பெரிய யோகம். அது சந்திர கிரகணம்னு ஒன்று வருமா வராது? ஜாதகத்தில் சந்திர கிரகணம்னு ஒன்று இருக்கு. அதனால தான் சந்திர கிரகணத்தன்னைக்கு யாரும் சாப்பிடாதீங்க. கோயிலெல்லாம் கிரணம் பிடிச்சதுன்னா வீட்டை இழுத்து சாத்திடுவாங்க. ராகு சந்திரனும் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கே கிரண தோஷம் தான். அந்த கிரண தோஷத்துக்கு தான் நம்ம அந்த கோயிலுக்கு ஏதாவது வழிபாடுகள் பண்ணி அந்த கர்மாவை எல்லாம் போக்கடிச்சுக்கணும். இல்லைன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு உருவாக்கி விட்டுரும். அப்போ யார் ஜாதகத்திலே எல்லாம் ராகு சந்திரன் சேர்க்கை இருக்குதோ அவங்களுக்கு கிரண தோஷம் இருந்தால் அவங்க சர்ப்ப வழிபாடு பண்றது சிறப்பு.